This video sponsored by BuyMode app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. இந்த BuyMode அப்ளிகேஷன் மூலமாக நமது வீட்டுக்கு தேவையான அன்றாட யூஸ் பண்ணக்கூடிய அனைத்து வகையான பொருட்களும் ஒரே இடத்தில் BuyMode இ-ஷாப்பிங் ஆப் மூலமாக பெஸ்ட் குவாலிட்டி மற்றும் பெஸ்ட் பிரைஸில் ஆன்லைனில் பர்ச்சேஸ் செய்து கொள்ள முடியும். இன்று நாம் இந்தியாவை உழுக்கக்கூடிய ஒரு பேரழிவு அபாயத்தை பற்றி பார்க்க போகிறோம். புதிய ஆய்வுகள் இமயமலை பகுதியில் ஒரு பெரிய நில அதிர்வு மிக விரைவில் நிகழ வாய்ப்புள்ளதாக எச்சரித்துள்ளது. இந்த நிலநடுக்கம் ஒரு மெகா பேரழிவாக மாறக்கூடும் என்றும் சுமார் 30 கோடி மக்களின் வாழ்க்கை கேள்விக்குறியாகலாம் என்றும் அதிர்ச்சியூட்டும் தகவல் வெளியாகியுள்ளன. இந்த ஆய்வின் பின்னணி என்ன, இது எப்போது நிகழும் என்பதை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். இமயமலை உலகின் மிக உயரமான மலைத்தொடர் மட்டுமல்ல, பூகம்பங்களின் தாயகமாகவும் விளங்குகிறது. இந்திய மற்றும் யுரேஷியன் டெக்டோனிக் தட்டுகள் ஒன்றோடொன்று தொடர்ந்து மோதுவதால் இந்த மலைத்தொடர் உருவாகி வருகிறது. இந்த மோதல் இந்த பகுதியில் நிலையான அழுத்தத்தை உருவாக்குகிறது. இது அவ்வப்போது பெரிய நிலநடுக்கங்களாக வெடிக்கிறது. கடந்த காலங்களில் இந்த பகுதியில் ஏற்பட்ட பேரழிவுமிக்க நிலநடுக்கங்கள் இதற்கு சான்றாகும். இந்தியாவை மிக மோசமாக பாதிக்கக்கூடிய பெரிய பூகம்பம் விரைவில் ஏற்படும் என ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளார்கள். இமயமலைக்கு கீழே நடக்கும் புவியியல் மாற்றங்களின் காரணமாக இந்த பூகம்பம் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. இது ரிக்டர் அளவுகோலில் 8 அல்லது அதற்கு மேல் வலிமை கொண்டதாக இருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் தாக்கம் இந்தியாவின் பல பகுதிகளிலும் மிக மோசமாக இருக்கும் என்றும் ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளார்கள். இந்த பேரழிவு டெல்லி, உத்தரப்பிரதேசம், பீகார் மற்றும் வடகிழக்கு மாநிலங்கள் போன்ற அடர்த்தியான மக்கள் தொகை கொண்ட பகுதிகளில் பேரழிவை ஏற்படுத்தும் என்று கூறியுள்ளார்கள். இதனால் சுமார் 30 கோடி மக்களின் வாழ்க்கை கேள்விக்குறியாகலாம் என்று இந்த ஆய்வுகள் சுட்டிக்காட்டுகின்றன. அமெரிக்க புவியியலாளர் ரோஜர் பில்ஹாம் 2020ஆம் ஆண்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிற்கு அளித்த பேட்டியில், நம் பூமியில் 8 அல்லது அதற்கு மேற்பட்ட ரிக்டர் அளவில் ஒரு பெரிய பூகம்பம் தவிர்க்க முடியாத ஒரே இடம் இமயமலைதான் என்று கூறியுள்ளார். இமயமலையின் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பகுதியில் விரைவில் ஒரு பெரிய நில அதிர்வு வெடிக்க வேண்டும் என்றும், இது சாத்தியமா என்ற கேள்வி அல்ல, அவை கண்டிப்பாக நிகழும் என்று அவர் எச்சரித்துள்ளார். இந்திய தட்டு வருடத்திற்கு சுமார் 40 முதல் 50 மில்லிமீட்டர் வேகத்தில் யுரேஷியன் தட்டின் கீழ் நகர்கிறது. இந்த நகர்வு காரணமாக இமயமலை பகுதியில் மிகப்பெரிய அளவில் டெக்டோனிக் அழுத்தம் சேமிக்கப்படுகிறது. இந்த அழுத்தம் ஒரு பெரிய நில அதிர்வின் மூலம் விடுவிக்கப்படும் வரை தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்குமாம். விஞ்ஞானிகள் இந்த அழுத்தத்தை வெடிக்க காத்திருக்கும் எரிமலை என்று எச்சரிக்கின்றார்கள். ஒரு மெகா இமயமலை நில அதிர்வின் விளைவுகள் கற்பனைக்கு எட்டாததாக இருக்கலாம். கட்டிடங்கள் நொறுங்கி தரைமட்டமாகும், பாலங்கள் மற்றும் சாலைகள் சேதமடையும், நிலச்சரிவுகள் ஏற்படும், தொலைத்தொடர்பு மற்றும் மின்சாரம் முற்றிலும் துண்டிக்கப்படும், உணவு, நீர் மற்றும் மருந்துகள் பற்றாக்குறை ஏற்படும். இதனால் மீட்பு பணிகளை மேற்கொள்வது கூட மிகவும் கடினமாக இருக்கும் என்று விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளார்கள். டெல்லி, காத்மண்டு, பாட்னா, லக்னோ, டேராடூன், ஸ்ரீநகர், கவுஹாத்தி போன்ற பெரிய நகரங்கள் இந்த மெகா பூகம்பத்தால் மிகவும் பாதிக்கப்படலாம் என்று கூறுகிறார்கள். மேலும் இந்த பூகம்பம் எப்போது, எங்கே, எவ்வளவு தீவிரமாக இருக்கும் என்று துல்லியமாக கணிப்பது தற்போதைய அறிவியல் தொழில்நுட்பத்தில் மிகவும் சவாலான பணியாகும். ஆனால் விஞ்ஞானிகள் பூமி தட்டுகள் நகர்வதை GPS மற்றும் பிற நவீன கருவிகள் மூலம் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றார்கள். இதன் மூலம் பூகம்பம் ஏற்படுவதற்கான அபாயத்தை ஓரளவு கணிக்க முடியும் என்று கூறியுள்ளார்கள். மேலும் இந்த பூகம்பத்தின் தாக்கம் கடந்த மாதம் மியான்மரில் ஏற்பட்ட பூகம்பத்தை விட பல மடங்கு அதிகமாக இருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் எச்சரிக்கின்றார்கள். மத்திய மற்றும் மாநில அரசுகள் இந்த பேரழிவு அபாயத்தை தீவிரமாக எடுத்துக்கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முடுக்கிவிட வேண்டும் என்றும், நில அதிர்வு தாங்கும் கட்டிடங்களை கட்டுவதை கட்டாயமாக்க வேண்டும் என்றும் விஞ்ஞானிகள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். இப்படிப்பட்ட ஒரு நில அதிர்வு இந்தியாவை தாக்கினால் சுமார் 30 கோடி மக்களின் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கலாம் என்று விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளார்கள்.